அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம். சாமர சம்பத் எம்பியை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்ற உத்தரவிட்ட சபாநாயகர் ஸ்ரேசாலி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். மட்டக்களப்பு பொது நூலகத்தை திறந்து வைத்தார் ஜனாதிபதி. தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற விசேட குழு அழைப்பு. இஸ்ரேலின் தாக்குதலில் லெபனானில் 19 பேர் பலி. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரித்துள்ளது. இதனிடையே சீனி, பருப்பு மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் என அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. டாலருக்கு எதிரான ரூபாயின் பெறுமதி குறைவடைந்துள்ளது. நாணய மாற்று விகிதங்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான செலவை நேரடியாக பாதிக்கும் என அந்த சங்கத்தின் செயலாளர் பி. சுப்பிரமணியம் தெரிவித்தார். இறக்குமதி செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சீனி, பருப்பு, அரிசி உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எதிர்வரும் நாட்களில் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் தெரிவித்தார். இதனிடையே இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை 400 கிராம் பாக்கெட் 50 ரூபாயாலும் 1 கிலோ பாக்கெட்டின் விலை 125 ரூபாயாலும் அதிகரித்துள்ளது. பால்மா விலை உயர்வை அடுத்து பால் தேநீரின் விலை 5 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபை நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தினார் என கூறி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை சபையில் இருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன. இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிய சாமர சம்பத் தசநாயக்க தன்னுடைய வழக்கு விசாரணை ஒன்றின் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்தார். எனினும் நீதிமன்ற தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்த முடியாது என சபாநாயகர் தொடர்ந்து எச்சரித்தார். இதனையடுத்து சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவும் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து வழக்கின் சந்தேக நபரான ஒருவர் கருத்து தெரிவிப்பது தவறானது என கூறினார். ஆனால் தன்னை பொருட்படுத்தாத சாமர சம்பத் தசநாயக்க தொடர்ந்து சபையில் கூச்சலிட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை சபையில் இருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன பாராளுமன்ற செயலாளருக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்பது தடுக்கப்பட்டது. முன்னதாக சாமர சம்பத் தசநாயக்கவின் செயற்பாடுகளால் பாராளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஸ்ரேசாலி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். ஸ்ரேசாலி கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பொது நூலக கட்டடத்தை இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திறந்து வைத்தார். இந்த நூலகத்திற்கு கடந்த 2010ஆம் ஆண்டு நூலகத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. நிதி பற்றாக்குறை, நிர்வாக சிக்கல்கள் காரணமாக கட்டுமான பணி இழுபறி காணப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் 34.5 கோடி ரூபாய் செலவில் பொது நூலக கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது. இன்றைய தினம் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்ட மட்டக்களப்பு நூலகம் இலங்கையின் 2வது பெரிய நூலகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் மற்றும் இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்த 85,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்குள்ளன. நூலக திறப்பு விழாவில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர, அமைச்சர் சுனில் ஹந்துலிதே, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், ஞாவினா ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர், ஆணையாளர் மற்றும் மாவட்ட செயலக உயரதிகாரிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த குழு முன்னிலையில் நாளை மே மாதம் 21ஆம் தேதி முன்னிலையாகுமாறு தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. மாகாண சபைகள் தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் தங்களது ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்க
வழங்குவதற்குமாக அமைச்சர் விஜிதஹேர தலைமையில் இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் கூடியிருந்தது. இதேவேளை அண்மையில் சட்டமா அதிபர் திணைக்களமும் இந்த விசேட குழு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இதன்போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் உள்ள சட்ட ரீதியான தடைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அந்த குழுவால் அறிவுறுத்தப்பட்டது. தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர் என அந்த நாட்டின் சுகாதார அமைச்சு தெரிவித்தது. டெய்டர் ஹானுன் என்ற நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 சிறுவர்கள் 3 பெண்கள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை நபாத்தியே டயர் நகரங்களில் நடாத்தப்பட்ட தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர், 29 பேர் காயமடைந்தனர் எனவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் முதல் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நீடிக்கின்றது. இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3000 கடந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம். சாமர சம்பத் எம்பியை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்ற உத்தரவிட்ட சபாநாயகர். ஸ்ரேசாலி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். மட்டக்களப்பு பொது நூலகத்தை திறந்து வைத்தார் ஜனாதிபதி. தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற விசேட குழு அழைப்பு. இஸ்ரேலின் தாக்குதலில் லெபனானில் 19 பேர் பலி. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். இந்த செய்திகள் சார்ந்த மேலதிக விடயங்களை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.